இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம பிடிஎஸை பற்றி சில அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜின்னு வந்து குழந்தையாக இருக்கும்போது கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் குனிஞ்சிட்டாருன்னா அவங்க அம்மா வந்து உடனே வந்து டிவியை வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்களாம். ஜேகேக்கு வந்து அந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னரோட ஸ்மெல் வந்து ரொம்பவே பிடிக்குமா. அது ஒன்றும் இல்லை, டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான். வீக் வந்து ஒரு ட்ராமாவில் வந்து சைக்கோபாத் உள்ள கேரக்டரில் வந்து நடிக்கணும்னு ஆசையாக. நோ ட்ரீம்ஸில் சாங்கில் சுகாரோட லிரிக்ஸ்லாம் வந்து அவரோட பிரதரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்து எழுதியிருக்காராம். ஜிமினும் ஜேஹோப்பும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுகாவை மீட் பண்ணும்போது அவர் வெறும் அண்டர்வேரோடு தான் இருந்தாராம். ஜேகேவால் வந்து ஒரு பைனாப்பிளை வந்து அவரோட வெறும் கையாலே வந்து பீல் பண்ண முடியுமா. ஜின்னு வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் வந்து அல்பாகா ஃபேஸை வந்து ரொம்ப வருஷங்களாக வந்து வரைய வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஃபைனலாக வந்து BTS 21 கேமுக்கு வந்து அது யூஸ் ஆகிருக்கு. ஆர்ஜேவா ஜங்குக்கு வந்து ஸ்டேலர் மூன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கதான் நினைக்கிறாரு. ஸ்டேலர் மூன்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு அனிமே கேரக்டர். ஜேஹோப் வந்து சப்போஸ் வந்து ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஆரம் வந்து கண்டிப்பாக வந்து அவரை டேட் பண்ணுவாராம். ஜேகேக்கு வந்து மைக்ரோவன்னா ரொம்ப பயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் வந்து அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து மைக்ரோவனை ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மாடிக்கு போயிட்டாராம் ரொம்ப பயந்தனால. ஜேஹோப் வந்து ஒரு தாட்டி வந்து ஆர்மிஸ் கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட ஆப்ஸை வந்து அவர் காமிச்சது இல்லை. அதனால ஜேகேவும் சுகாவும் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இங்கிலீஷ் கிளாஸ் அப்போ எப்போதுமே வந்து படுத்து தூங்கிடுவாங்களாம். அடுத்து வர இந்த ஃபேக்டை பார்த்தாலே எனக்கு என்னோட ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வந்துச்சு. ஜிமின் வந்து ஸ்கூல் படிக்கும்போது 9 வருஷமாக வந்து அவர் தான் வந்து கிளாஸ் லீடராக வந்து இருந்திருக்காரு. சுகா வந்து அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பீச் போயிருக்கும்போது வந்து தவறி கீழே விழுந்ததுனால அவர் நினச்சிக்கிட்டாரு ஆல்மோஸ்ட் வந்து அவர் செத்துருப்பாருன்னு. ஜேகே வந்து ஸ்கூல் படிக்கும்போது சுகா வந்து அவரை பிக்கப் பண்ண வந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா போகிற வழியில் வந்து அவர் நிறைய வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தரதுனால இப்போ கூட எந்த மெம்பரோட வந்து வெளில போக பிடிக்கும்னு கேட்டால் அவர் கண்டிப்பாக சுகாவை தான் சொல்லுவார். ஒரு சைனீஸ் இன்டர்வியூவில் வந்து கடைசியாக அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து வியை பார்த்தவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து டிரான்ஸ்லேட் வந்து அப்போ ஆஃப் பண்ணதுனால வந்து வி வந்து தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பிடிஎஸ்லேயே வியர்டான ஷாப்பிங் ஹேபிட்ஸ் இருக்கிறது வந்து ஜேகேக்கான். வி வந்து ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தாருன்னா அவர் வந்து யோசிக்கிறது வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பிராண்டில் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பா அப்படின்னு யோசிப்பாராம். ஜேகே வந்து 3 இயர்ஸ் இருக்கும்போது அவரோட ஃபஸ்ட்டு பெட்டை வந்து ஒரு பப்பியாம். ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தாருன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறது வந்து அவங்களோட லிப்ஸாம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி வந்து எல்லா மெம்பர்ஸோட தனித்தனியான வீடியோ ஃபேக்ட்ஸ் இல்லைனா லைஃப் ஸ்டோரி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது டீமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை லைஃப் ஸ்டோரி இல்லைனா ஃபேக்ட்ஸாக வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.